ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது வகையான பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட வளர்ப்பு முறை. ஒரு சிஸ்டர் இதோட டவுட் கேட்டிருந்தாங்க, இந்த செடியை பற்றின டவுட். ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த செடி உங்ககிட்ட இருக்கானு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் நர்சரியில் வாங்கினீங்களா, கட்டிங்ஸ் வளர்த்தீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செடி வந்து ஆல்மண்டா. இது வந்து கோல்டன் ட்ரம்பட் பிளான்ட்னு கூட சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான பூக்கள், எல்லோ கலரில் நம்ம கார்டனில் பூக்கள் பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து நல்ல சூரிய ஒளி அவசியம் கண்டிப்பாக. ஸோ அதனால் எப்படியும் மேக்ஸிமம் 6 hours ஆகுது, 6 மணி நேரம் கண்டிப்பாக சூரிய ஒளியில் இந்த செடி இருந்தால் தான் நமக்கு நல்ல பூக்கள் கொடுக்கும். நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மெரூன் அண்ட் எல்லோ கலர் வெரைட்டிஸ் நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். இந்த எல்லோ கலர் வந்து செடி வகை இருக்குது. செடி வகையெல்லாம் நமக்கு வந்து புதர் செடி மாதிரி நல்ல கொத்தாக வந்து நமக்கு வளர்ந்து பூக்கள் கொடுக்கும். இந்த கொடி வகை செடியில் வந்து இலை பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக நமக்கு வந்து அகலமாக இருக்கும். அந்த செடி வகை வந்து நமக்கு இலைகள் வந்து நல்லா நீட்டமாக இருக்கும். ஸோ அதில் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நர்சரியில் அவைலபிளாக இருக்குது. பெரும்பாலும் இது வந்து சீட்ஸ் வர்றதில்ல. இது வந்து கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணல. ஸோ இந்த மழை சீசனில் தான் நம்ம வந்து கட்டிங்ஸ் எதுவும் எடுத்து வளர்க்கலாம். ஸோ நான் மழை சீசனில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நர்சரியில் கேட்டு பாருங்கள். ஆல்மண்டா ஃப்ளவரிங் பிளான்ட்டுன்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும். பூக்களோடவே வாங்குங்க. அது மாதிரி நர்சரியில் வாங்குறீங்கன்னா ஒரே தண்டோட எப்பவும் வாங்காதீங்க. 2-3 பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. ஸோ இது வைன் பிளான்ட்டுங்கிறதுனால நம்ம வந்து காம்பவுண்ட் சுவர் இருக்கும் இல்லையா? ஸோ வீடை சுற்றி காம்பவுண்ட் சுவரில் நம்ம வந்து அழகு செடிகள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த செடிகள் நம்ம வளர்க்கலாம். அது மாதிரி ஆர்ச் மாதிரி போட்டு விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆர்ச் போடுறீங்கன்னா அதில் வந்து இந்த கொடி வகையை படர விட்டாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஆர்ச்சில் வந்து இதை வந்து நமக்கு வந்து தொங்க விட்டுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பூக்கள் எல்லாமே. ஸோ இது வந்து நல்லா முழு சூரிய ஒளி அவசியம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்குமாவது வெயில் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம வந்து செடி வந்து பூக்கள் கொடுக்கும். பெரும்பாலும் வெயில் காலத்தில் தான் நல்லா பூக்கள் பூக்குது இந்த செடியை பொறுத்த வரைக்கும். அப்புறமா பராமரிப்பு அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை. பூச்சி தாக்குதல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் தொட்டியில் வச்சுருக்கிறீங்கன்னா பெரிய கேன், வாட்டர் கேன் அல்லது ஊதா கேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கேனில் வைங்க. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப லாங் லைஃப்க்கு வளர்ந்து பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த பாருங்கள், தண்டு பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக நமக்கு வந்து நல்லா பெரிய செடியாக வந்து வளர்ந்து பூக்கள் கொடுத்துட்ருக்கு. ஒரு 2 yearsஆக இருக்குது இந்த செடி என்கிட்ட. ஸோ இது கொடி வகைங்கிறதுனால நல்லா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து கொடி கம்பி கட்டி விட்டுருங்க. மாடியில் வச்சுருக்கிறீங்கன்னா, அப்படி தரையில் வச்சுருக்கிறீங்கன்னா செவத்து மேலே படர்த்தி விடலாம் அல்லது காம்பவுண்ட் செவர் மேலே போட்டு விடலாம். ஸோ நல்லா வளர ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் 2 months அதுக்கப்புறமா இது வந்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் நர்சரியில் வாங்கினீங்கன்னா நல்லா உரங்கள் கொடுத்துட்டு வளர்க்கும் போது இது வந்து நல்லா ஒரு 2 மாதத்துல நமக்கு வந்து பூக்கள் வந்துடும். ஒவ்வொரு இலை பக்கத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான மொட்டுக்கள்லாம் வந்து பிரான்ச்சஸ்லாம் வந்து நமக்கு வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான மஞ்சள் வகை பூக்கள் வந்து வளர்க்கும் போது நம்ம வந்து காய்கறி செடிகளுக்கு நல்ல ஒரு மகரந்த சேர்க்கை கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி புது வகையாக ஏதாவது பூச்செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆல்மண்டா ஃப்ளவரிங் பிளான்ட் நீங்கள் கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும். அதனால் யாருனாலுமே வளர்க்கலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா அதிகமாக கேர் பண்ணி வளர்க்கணும், இந்த செடி காஞ்சி போயிடும் இல்லாட்டினா அப்படின்னு சில செடிகளை வளர்க்க மாட்டோம் இல்லையா? ஆனால் இந்த செடி அப்படி இல்லை. கண்டிப்பாக வளர்த்தா எல்லாருமே வளர்க்க முடியும். ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்டன் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.